நம்ம குச்சிக்கு நல்லா தெற்கு சைடில் தான் இப்போ சூரியன் இருக்குது. நல்லா உச்சிக்கு வந்துருச்சு. இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அந்த மாசி ஒன்றுன்னு ஒரு நிழல் குறிச்சோமில்ல, அந்த இடத்துல தான் இப்போ பூமி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் குல்பி, விலுனா, டெலிவாட்டர் இப்படிங்கிற இடத்துல எல்லாம் குச்சி நட்டு வச்சுருக்கிறேன். அங்கேயே பாருங்கள், ஆஸ்திரேலியாவிலேயே நிழல் எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள். சுற்றுச்சுன்னா பாருங்கள். இப்போ இது காலையில் அப்படியே மத்தியானம் வந்து போதுங்களா. இதுவே இந்த நிலநடுக்கோட்டில் பார்த்தீங்கன்னா இது காலையிலேருந்து அப்படியே போனால் எவ்வளோ நிழல் நீளமாக இருக்குது. இதே சீனாவில் பார்த்தீங்கன்னா காலையில் நிழல் வர ஆரம்பித்து நிழல் எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம இடம் இது காலையிலேருந்து அப்படியே மத்தியானம் வரைக்கும் நீளம் ஜாஸ்தியாக இருக்குதா. ஏன்னு கேட்டால் ஆஸ்திரேலியா சைடு, அதாவது டிராபிக் ஆஃப் கேப்ரிகானில் இருக்கு சூரியன். இப்போ அங்கே போயிட்டு இப்போ திரும்பி வந்துட்டுருக்குற சூரியன். இப்போ மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு கிண்டல் இருக்குங்களா. அதே மாதிரி இந்தோனேஷியாவிலையுமே நிழல் இப்படி இருக்கா. ஆனால் ரஷ்யாவில் பாருங்கள் நிழலே இல்லை. அதே மாதிரி ஜெர்மனில் நம்ம 2-3 பசங்க அங்கே தான் இருக்கிறானுங்க, அங்கேயும் பாருங்கள் நிழல் இல்லை. பாவம். இப்படித்தானுங்க நிழல் போயிட்டுருக்குது. அடுத்ததில் நம்ம மறுபடியும் அந்த வட்ட இதில் மறுபடியும் பார்ப்போம்.